يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. قالوا: لمن يا رسول الله؟ لله ولرسوله ولأئمة المسلمين وعامتهم، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை ஆখিরাவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாடு தழுவிய அளவிலே இந்தியர்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினத்திலே நாம் இருக்கிறோம். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை நாடு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. 79 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மக்கள் சுதந்திர காற்றை அனுபவிக்க முடியாமல் வெள்ளையர்களின் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக திக்காடி முக்காடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களின் மூலமாக முஸ்லிம்களின் தியாக வரலாறை நினைவு கூறாமல் எந்த ஒரு சுதந்திரத்தையும் நாம் கட்டியெழுப்ப முடியாது. குறிப்பாக இந்தியாவின் சுதந்திரத்திலே முஸ்லிம்களின் பங்களிப்பை யார் மூடி மறைக்க நினைத்தாலும் சோத்திலே பூசணிக்காயை மறைப்பதை போன்றுதான். அதை யாராலும் மூடி மறைக்க முடியாது. ஆனால் அதை இஸ்லாமியர்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். அதை உலக அரங்கிலே அதை நாம் எடுத்து வைக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் தத்துவமே அதுதான். நாம் உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. முஸ்லிம்கள் எங்கும் அடிமைப்பட்டவர்களாக வாழ மாட்டார்கள். இஸ்லாம் உலகிற்கு வந்ததே அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்குத்தான். கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவும் இதைத்தான் நமக்கு உணர்த்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு முன்பாக வந்த அத்துணை நபிமார்களும் ஒரே கலிமாவின் பக்கம் தான் மக்களை அழைத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அக்கால மனிதர்கள் எல்லாம் அறியாமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாஹிலியத்தில் இருள் சூழ்ந்த காலம் என்று வர்ணிக்கப்படுவதே என்று சொன்னால், மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆட்சியாளர்களுடைய அடிமைகளாக, ஆட்சியாளர்கள் வணங்கப்படும் இறைவர்களாக கருதப்பட்டார்கள். ஃபிரௌன் போன்றவர்கள் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய கடவுள் என்று சொல்லி மக்களை தனக்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இத்ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடிமைகளை, என்னால் படைக்கப்பட்ட மக்களை தன்னுடைய அடிமையாக்கிக் கொண்டிருக்கின்றான். அது அடிமைத்தனத்திலிருந்து வெளியாற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மக்காவின் முக்கியஸ்தர்களின் அடிமைகளாக இருந்தார்கள். உமையாவினுடைய அடிமையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்த நிலையில் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது ஈமானை அவர்கள் ஈமானின் காற்றை சுவைத்தார்களோ, அதை ருசித்தார்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் சுதந்திரத்தை உணர்ந்தார்கள். நாம் அடிமைகள் அல்ல, நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹை நாம் ஈமான் கொண்டு விட்டால் நான் அல்லாஹிற்கு முன்பாக மட்டும்தான் தலை சாய்ப்பவன், நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது என்பதை எப்பொழுது உணர்ந்தார்களோ, அஹத் அஹத் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலமாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகளையும் இன்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கொடுமை செய்யப்படக்கூடிய தருணத்தில் எல்லாம் அஹத் அஹத் என்ற ஒற்றை வார்த்தையை கூறி தங்களுடைய ஏகத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் இப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் உலக அரங்கிலே எங்கெல்லாம் சென்றார்களோ பெரும் பெரும் வல்லரசுகளாக கருதப்பட்ட ரோமர்களையும் பாரசீகர்களையும் எப்படி வெற்றி கொண்டார்கள்?
பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த வல்லரசுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறியது சஹாபாக்களுடைய உழைப்பின் மூலமாக. சஹாபாக்கள் அந்த உழைப்பு செய்யக்கூடிய சமயத்திலே அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்பாக அறிமுகம் செய்த போது அவர்கள் எல்லாம் கேலி செய்தார்கள். நீங்கள் மோதுவதற்கு உங்களிடம் என்ன இருக்கிறது? இவருடைய ஆடையை பாருங்கள், இவருடைய வாகனத்தை பாருங்கள், இவருடைய ஆயுதங்களை பாருங்கள், எல்லா வகையிலும் பலகீனர்கள், இவர்களை நாம் ஒரே விருதாக விழுங்கிவிடலாம் என்று தான் கேலியாக பேசினார்கள். அவர்களோடு பல பேச்சுவார்த்தைகள் சஹாபாக்கள் நடத்தி பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சஹாபாக்கள் பதிவு செய்தார்கள். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட சமயத்திலே சஹாபாக்களுடைய சொல் இதுதான், நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாங்கள் உலகத்தில் வந்த நோக்கமும் உங்களிடம் நாங்கள் அனுப்பப்பட்டிருப்பதும் ஒரே நோக்கம்தான், இந்த மனிதர்களை, உங்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த மனிதர்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்கி உண்மையான எஜமானாகிய அல்லாஹ்வின் அடிமைகளாக ஆக்குவதற்குத்தான். புதுமைகளும் அநியாயம் நிறைந்த மற்ற சமூக மார்க்கங்களிலிருந்து உங்களை வெளியாக்கி அதில் இஸ்லாம், நேர்மையும் நியாயமும் நிறைந்த இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் உங்களை கொண்டு வருவதற்காக சுருக்கமான நெருக்கடியான இந்த உலக வாழ்வில் உங்களை வெளியாக்கி விசாலமான ஆখিরাவில் சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக நாங்கள் உலகத்தில் உங்களை அழைப்பதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று எந்த வார்த்தையை சஹாபாக்கள் பதிவு செய்தார்களோ அதை வரலாறு நடுகிலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ, குறிப்பாக முஸ்லிம்களின் முன்னோடிகளான உலமாக்கள் இதை அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் போதெல்லாம் அதை வெளிப்படுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் இஸ்லாம் இந்தியாவிலே பல்வேறு சோதனைகளும் அநியாயங்களும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எல்லாம் முன்னேற்றவர்களாக பொறுமைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தான் முஸ்லிம்களை அல்லாஹ் அனுப்பினார். முஸ்லிம்கள் மூலமாக இஸ்லாமிய ஆட்சி எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் நியாயமான முறையில் சம உரிமைகளோடு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லா தரப்பு மக்களும், மற்றவர்கள் எல்லாம் ஈமான் இல்லாத மக்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அவர்களுடைய எல்லா வகையான உரிமைகளும் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இஸ்லாமிய மன்னர்கள் வழங்கி இருந்தார்கள். அவர்களுடைய கோயில்களுக்கும் மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கோயில்கள் இடிக்கப்படவில்லை என்றுமே, ஆனால் இந்த வரலாறுகளில் திணிக்கப்படுவதெல்லாம் மஸ்ஜிதுகள் எல்லாம் கோயில்கள் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது என்பதாக தவறான அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டு எந்த முஸ்லீம்களால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தரப்பட்டதோ அந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்களும் அவர்களுடைய வணக்கஸ்தலங்கள் எல்லாம் இன்று கேட்பாரத்து கிடைக்கின்றது. அவைகள் இடிக்கப்படுவதற்கு தகுதியானது. இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் கோயில்களாக இருந்தது என்பதாக சொல்லி இன்று எத்தனையோ மஸ்ஜிதுகள் இந்திய நாட்டில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் இப்படி பேசி வரலாற்றை திரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்களுடைய அவர்களுடைய கொத்தடிமைகளாக இருந்தவர்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்கள் தான் இன்று வரலாற்றை புரட்டி போட நினைக்கிறார்கள், மாற்றி அமைக்க நினைக்கிறார்கள். அதில் அவர்கள் சாதித்து விட்டார்கள். இன்று சில முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் கூட முஸ்லீம்கள் மீது தவறான எண்ணமும் இஸ்லாத்தின் மீது சந்தேகங்களும் இன்று முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வியின் இந்த பெயரிலே அவர்களுடைய உள்ளத்தில் பதிக்கப்பட்ட நஞ்சு வரலாறுகள் தான். இந்த வரலாறுகள் இன்று எதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொடுக்கப்படுகிறதோ அங்கு முஸ்லீம்கள் பெயர் சொல்லப்படுகிறதா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவதற்கு முன்பாகவே தெற்காசியா, தெற்கிலே, கேரளாவிலே அவர்களுக்கு அங்கு படையெடுத்து வந்த அந்த வணிகம் வியாபார ரீதியாக படையெடுத்து வந்த அந்த ஆங்கிலேயர்களை அவர்களுடைய வணிகத்தின் மூலமாகவே ஆதிக்கம் செலுத்ததை முதன்முதலாக கண்டறிந்தவர் சிராஜுத்தௌலா என்ற மாவீரர் தான். அவரை கண்டறிந்து அங்கு சிப்பாய் கலவரம் ஏற்பட்டது. கேரள கடலிலே மாப்பிள்ளை புரட்சி என்ற பெயரிலே முஸ்லிம்களும் மற்றவர்களும் சேர்ந்து புரட்சி செய்தார்கள். அவர்களை வென்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அங்க அதிகமாக உயிர் நீத்தவர்கள், இந்த புரட்சியில் அதிகமாக சிறைகளில் அடைக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களுடைய விகிதாச்சார எண்ணிக்கையை விட அதிகமாக அங்கு பணி கொடுக்கப்பட்டவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தான்.
அது வரலாறு முடிகிறதால் காண முடியும். அங்கு நாம் வடக்கிலே பார்த்தாலும் கூட அங்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள், அதை தூண்டியவர்கள், இந்திய மக்களை ஒன்று சேர்த்தவர்கள், எல்லா மதத்தவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மை அடிமையாக்க நினைப்பவர்களோடு நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்ற சிந்தனையை ஊட்டியவர்கள் தேவபந்து உலமாக்கள் தான். அதனாலதான் ஆங்கிலேயர்கள் உலமாக்களை குறிவைத்தவர்கள் தாக்கினார்கள். பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் 14,000 உலமாக்கள் தூக்கிலேற்றப்பட்டார்கள். அந்த நெடுஞ்சாலையிலே போகக்கூடிய இரு மருங்கிலும் உள்ள மரங்களிலே உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். லட்சக்கணக்கான குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டது. அந்த எதிரிகள் விளங்கி இருந்தார்கள், இதுதான் இவர்களை அல்லாஹ்வின் அடிமைகளாக வேண்டும், யாருக்கும் அடிமையாக கூடாது என்ற உணர்வை இந்த குர்ஆன் இதன் மூலமாக உலமாக்கள் மக்களுக்கு அல்லாஹ்வின் போதனையை போதிக்கிறார்கள். அல்லாஹோடு இணைக்கவர்கள் முனைகிறார்கள். அதனால் இவர்கள் நமக்கு அடிமையாக தயங்குகிறார்கள், நமக்கு எதிராக இவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் என்பதற்காக உலமாக்களை அவர்கள் தூக்கில் ஏற்றினார்கள். பல லட்சம் குர்ஆன்கள் அவர்கள் எரித்தார்கள். ஆனால் அழிக்க முடிந்ததா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சவால் விட்டிருக்கின்றார். எத்தனை பிரதிகள் எரிக்கப்பட்டாலும் சரி, இந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபிழ்களை கொள்ளும், இதன் கருத்துக்களை சொன்ன உலமாக்களை கொள்ளும் அல்லாஹ் தீனை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். யுரிதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இஸ்லாம் என்னும் ஜோதியை, எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க பிரச்சனை இஸ்லாம் தான், முஸ்லிம்கள் இருப்பதுதான். உலக அளவில் நாம் பார்க்கிறோமே, ஏன் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் அப்போது என்ன தவறு செய்து விட்டார்கள்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்றுமில்லை, இவர்கள் தமக்கு அடிமைவதில்லை, தங்களுடைய அடிமைகளாக ஆக்க நினைக்கிறார்கள், இவர்கள் அடிமைகளாக மறுக்கிறார்கள். நாங்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டும் அடிபணிவர்கள் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள், வேறு எந்த காரணமும் கிடையாது. இதுதான் இஸ்லாம் நடுகிலும் எல்லா நபிமார்களுடைய காலத்திலும், குறிப்பாக இந்த உம்மத்தில் பதிர் போரிலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் இதுதான் விஷயம். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும் என்ற போதனை இவர்கள் போதிக்கிறார்கள், நமக்கு அடிபணிவதில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சுதந்திர போராட்டத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு ஒரு பெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கினார். சுதந்திர காற்றை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் அதன் சுவையை உணர துவங்கினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு வரலாறுகள் நடுக நாம் வரலாறுகளை புரட்டி படிக்க மறந்து விட்டோம். வரலாறுகளை மாற்றார்களிடமிருந்து, குறிப்பாக எதிரிகள் மூலமாக தவறான விஷயங்கள் நம்ம உள்ளத்திலே விதைக்கப்பட்டு விட்டது. நாம் அவருடைய பெயர்களை கூட மறந்து விட்டோம். எப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் இந்த இந்தியாவிலே, குறிப்பாக நம்முடைய தென்னகத்திலே இருந்த இந்திய வீரர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள், பெரும் பெரும் உலமாக்களை நாம் மறந்து விட்டோம். மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் அவர்களுடைய வீரம், ஆங்கிலேயர்களை 4 தடவை எதிர்த்து போரிட்டார்கள், 4 தடவை போரிட்டார்கள். கடைசியாக வஞ்சகர்களால், முனாஃபிகீன்களால் காட்டி கொடுக்கப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வார்த்தை இதுவாகத்தான் இருந்தது, 100 ஆண்டுகள் ஆடுகளாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக வாழ்ந்து மடிவதே சிறந்தது என்று சொல்லித்தான் கடைசியாக நேரடியாக எதிர்த்து போராடி உயிரிழந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட வீர வரலாறுகள் முஸ்லிம்கள் தற்காலத்தை நாம் அறியவில்லை என்று சொன்னால், உலமாக்கள் கூறுகிறார்கள், எந்த சமுதாயம் வரலாறை அறியாதோ, எந்த சமுதாயம் தன்னுடைய முன்னோர்களின் வரலாறுகளை மறந்து விடுவார்களோ அவர்களால் வரலாறு பதிக்கவே முடியாது. நாம் எந்த வரலாறை சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, எந்த வகையான நவீன சாதனங்களும் கிடையாது, தகவல் தொடர்புகள் அவ்வளவு வீரியமாக கிடையாது. இன்று ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால், ஒரே நிமிடத்தில், சில மணி நேரங்களில், சில வினாடிகளில் முழு உலகத்தின் கடைசி எல்லையில் உள்ள மனிதனுக்கும் தகவலை சேர்த்து விட முடியும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செய்த காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காலம்? தகவல் தொடர்புகள் எல்லாம் செய்தி மூலமாக, ஒரு குதிரை வீரர் மூலமாக, ஒரு கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்பி அது போய் சேர வேண்டும். ஆனால் அந்தந்த பகுதி மக்கள் எல்லாம் செய்திகள் எதிர்பார்த்து ஆவலோடு இருப்பார்கள். என்ன தேவைப்படுகிறது, நாங்கள் என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்களாக
தியாகம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு செய்தி கிடைத்தவுடனே படைகள் சேரக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று எல்லா வகையான தகவல்கள் கிடைத்தும் எல்லா வகையான ஏற்பாடுகள் இருந்தும் கூட என்னென்ன தேவை நாட்டிலே நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது, குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, ஈமானோடு இஸ்லாமோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் நமக்கு காதுக்கு எட்டியும் கூட, அதை நாம் அறிவோம் கூட, அதற்கான எந்த வகையான அசையும் இல்லாதவர்களாக, உணர்வற்றவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். செல்வத்தை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய சொத்துக்களை இழந்தார்கள், உயிரையும் கொடுத்து நமக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க செய்தார்கள். இன்று நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உணர்வோடு நாம் இல்லை என்று சொன்னார், உணர்வற்றவர்களாக இருந்து விட்டால் இன்று என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மாநிலங்களில் ஓட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு, முஸ்லிம்களுடைய ஓட்டுரிமைகள் பறிக்கப்பட்டு, அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்களே அல்ல என்பதாக முஸ்லிம்களை தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்படும் அவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது நம்மளுடைய கவனக்குறைவு தான். கண்ணிமிக்க அல்லாஹ்விலே அதையும் அல்லாஹ் உதவி செய்து விட்டான், அதையும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது. அதை நாம் நமக்கு அல்லாஹ் செய்த உதவி என்று நினைத்து நாம் அமர்ந்து விடாமல், அல்லாஹ்வின் உதவி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும். அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டுவிட்டால் எல்லா வகையான அநியாயங்களும் அனாச்சாரங்களும் கொடுமைகளும் இந்த பூமியிலிருந்து போய்விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் சூழ்ச்சியை செய்யப்பட்டாலும், உங்களை அழிப்பதற்காக, இந்த நாட்டிலிருந்து உங்களை வெளியாக்குவதற்காக முயற்சி செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றார். நாம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தியவர்களாக நமது நாட்டினுடைய நடப்புகளை அறிந்து நாம் அதற்கான இன்னும் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் செய்தாலும் அதைவிட அதிகமாக அல்லாஹ்வின் தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பலமான ஈமானை உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் உள்ளத்திலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வரலாறுகளை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலும் கூட பல்வேறு வரலாறுகளைத்தான் நமக்கு சொல்லி காட்டுவார். எல்லா விஷயத்திற்கும் உதாரணமே நமக்கு முன்னோர்களுடைய வரலாறுகள் தான். அறிவுடையவர்களே, இந்த வரலாறுகளின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எல்லா வரலாறுகளும் நமக்கு குர்ஆன் அதைத்தான் சொல்லித் தருகிறது. நாம் அந்த வரலாறுகளையும் நமக்கு பிறகு இந்த உம்மத்தில் ஏற்பட்ட எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்தந்த காலத்தில் முஸ்லிம்கள் செய்த தியாக வரலாறுகளை நாம் படிப்பதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையான சம்பவங்களை படித்துக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விட்டோம், அதனால் அவர்கள் எல்லாத்தையும் அறிந்து விடுவார்கள் என்பதல்ல. நீங்க கூப்பிட்டு அமர வைத்து ஒரே ஒரு வரலாறை கேட்டு பாருங்கள். சுதந்திர வரலாறை பற்றி என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் வீட்டில பரிச்சை வைத்து பாருங்கள், அதுவுமே தெரியுதா என்னவோ. நாம் எந்த பரிச்சையும் வைப்பதில்லை, ஈமானுடைய பரிச்சையும் வைப்பதில்லை. முன்னோர்களான சஹாபாக்களை பற்றியோ, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ, அல்லது மௌத்துக்கு பிறகு மௌத்து, நல்லவர்களுடைய மௌத்து எப்படி வரும், பாவிகளுடைய மரணம் எப்படி வரும், பிறகு கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன, அதற்கு பதில் சொன்னால் என்ன நடக்கும், பதில் சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்ற இந்த அடிப்படையான விஷயம் கூட என்னுடைய மகனுக்கு தெரிகிறதா, என்னுடைய சகோதரனுக்கு தெரிகிறதா, அவனோடு நான் மரணிக்க இருக்கிறான். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய அந்த விசாலமான ஆசிராவை ஒரு முஸ்லிம் விளங்கிவிட்டால் உலகத்தில் வரக்கூடிய நெருக்கடிகள் பெரிதாக தெரியாது, இங்கு வரக்கூடிய சோதனைகள் பெரிதாக தெரியாது. பெரிய சோதனை மௌத்துக்கு பிறகு இருக்கிறது, அதில் நாம் தப்ப வேண்டும் என்ற அந்த சிந்தனை நாம் உண்டாக்கி விடுவோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து விடுவான். அப்படித்தான் முன்னோர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காகவும் வேறு உலகத்தில் எங்கெல்லாம் இது போன்று முஸ்லிம்கள் கிளர்ச்சியை செய்து முஸ்லிம்கள் நல்ல ஒரு சுதந்திர காட்டை வீசுவதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அந்த முன்னோர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், அல்லாஹ்வின் இறைநேசர்கள் அனைவருடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. அவர்களை போன்று நாமும் தீனுக்காக, நாட்டிற்காக, உலக மக்கள் உலகிலும் மறுமையிலும் சொர்க்கவாசிகளாக ஆவதற்கு நம்முடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்யும் அந்த மனப்பான்மை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.